Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான சூப் வீடியோ பார்க்க போறோங்க. முருங்கைக்கீரையில எப்படி சூப் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு தேவையான முருங்கைக்கீரையை நம்ம முருங்கை மரத்துல இருந்து பறிக்கலாம். மரம் நல்லா செழிப்பா இருக்கனால உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. பாருங்கள், நான் மரத்தை கட் பண்ணிட்டேங்க. அதுலேருந்து அடிப்பகுதியிலேருந்து வந்திருக்கக்கூடிய நிறைய முளைச்சிருக்கு பாருங்கள். கீரை நிறைய வந்திருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை தான் பறித்து நம்ம சூப் செய்ய போகிறோம். முருங்கை இலை மட்டும் இல்லைங்க, காய், பூ, அதில் இருக்கக்கூடிய எல்லாமே மருத்துவ குணங்கள் ரொம்ப 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 அதிகமாக இருக்கக்கூடியது தாங்க. நம்ம வீடியோவில் ஏற்கனவே முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய அந்த காஞ்ச பூனை காயில் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து அதில் பொடி அரைச்சி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதை நம்ம எல்லா சாம்பார்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி முருங்கை இலையில் எப்படி சாம்பார் பண்ணலான்னு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கோங்க. அதை தோலை சீவிட்டு இந்த மாதிரி இடிக்கல்ல போட்டு இடித்து எடுத்துக்க போகிறோம். ரொம்ப இடிக்க வேணாம், நீங்கள் இந்த அளவுக்கு இடிச்சிங்கன்னா போதும். ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸே வச்சு நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்துலேயுமே அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி தட்டி எடுத்துக்கிட்டோம். அடுத்து கொஞ்சமாக பூண்டு, ஒரு 10 பேர்த்துக்கு செய்கிறோம் அப்படின்னா ஒரு 10 பல் இல்லை 12 பல் பூண்டு. உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் ஜாஸ்தி வேணும்னா கூட போட்டுக்கலாம். இந்த கொரோனா டைமில் இந்த மாதிரியெல்லாம் பூண்டு, இஞ்சி, மிளகு இந்த மாதிரியெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே முருங்கை இலையில் ரொம்ப ரொம்ப அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இந்த முருங்கை இலையில் பார்த்திங்க அப்படின்னா மற்ற கீரைகளை விட இந்த முருங்கை இலை காய்ந்துட்டாலும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படியே இருக்குங்க. அதுதான் இதோட முக்கியமான சிறப்பு. இந்த முருங்கை இலையில் இன்னும் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலை பார்த்துட்ருங்க. இப்போது நம்ம தேவையான அளவு இஞ்சி, பூண்டு எல்லாம் தட்டி எடுத்தாச்சுங்க. அடுத்து முருங்கைக்கீரையை நம்ம கீரை மட்டும் ஆஞ்சி போடாமல் அந்த தண்டையும் எடுத்துக்கிறோம். தண்டையும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குங்க. அதனால் தண்டோடு நம்ம சேர்த்து சூப் செய்ய போகிறோம். அந்த பெரிய தண்டை மட்டும்தான் நான் விலகியிருக்கேங்க. மீதி சின்ன தண்டோடு எல்லாமே நம்ம அப்படியே போட போகிறோம். வாரத்துக்கு அட்லீஸ்ட் 3 நாளாவது நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முருங்கைக்கீரை ரசம் வைக்கலாம், சாம்பார் பண்ணலாம், வடை பண்ணலாம். எல்லா ரெசிபீஸ்லேயும் முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். அந்தளவுக்கு அதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. வைட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கால்சியம் இதில் ரொம்ப நிறைய இருக்கிறதுனால நம்ம போனுக்கு ரொம்ப நல்லது, பற்களுக்கு ரொம்ப நல்லது. பொட்டாசியம் பார்த்திங்க அப்படின்னா இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. நம்ம பனானாவில் தான் மோஸ்ட்லி பொட்டாசியம் இருக்கும், அதை விட இந்த முருங்கைக்கீரையில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ரத்த சோகை உள்ளவங்க இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த அணுக்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் போது ரத்த சோகை நோயை குறைக்குதுங்க. பாருங்கள், இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கோம். அந்த தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை அதில் போட்டுட்டு தட்டி எடுத்துருக்க இஞ்சி, பூண்டு இது ரெண்டையுமே சேர்த்துருக்கோங்க. அதில் அடுத்ததாக கொஞ்சமாக சீரகம், மிளகு சேர்த்துருக்கோம். நீங்கள் மிளகு லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போட்டும் கூட சர்வ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுலேயும் கொஞ்சம் விட்டு கொதிக்க விட்டிங்க அப்படின்னா அது ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க உங்களுக்கு. அவ்வளோதான், இவ்வளோ தான் நம்ம போடக்கூடிய மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இதை போட்டுட்டு நல்லா அந்த போட்டிருக்க ஐட்டம்ஸோட எல்லா எசன்ஸும் நல்ல தண்ணியில் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணுங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் கொதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் மாறிடும். இன்னொன்று அந்த முருங்கைக்கீரையோட தண்டு பார்த்திங்கன்னா நல்லா குக்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. பாருங்கள், கீரையோட கலர் நல்ல அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கு. வாசனையும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். வாசனை பார்த்திங்கன்னா கொதிக்கும் போது அந்த நம்ம போட்டிருக்க ஐட்டம்ஸோட வாசனை எல்லாமே கிடைக்கும். இது ஒரு கிளியர் சூப்புன்னு சொல்லலாம். நம்ம வேறு ஐட்டம்ஸ் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம அந்த மாதிரி தண்ணி பதமாக அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாங்க. கஞ்சி மாதிரி அந்த சூப் மாதிரி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்றவங்க கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். நான் ஹோம்மேட் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ சூப்புக்கு போட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலாக சாதம் வடிக்கிற கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு சூப் கன்சிஸ்டன்சி திக்காக வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம். நீங்கள் அதை அப்படியே போட்டிங்க அப்படின்னா கட்டி பிடிச்சிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தண்ணியில் கரைச்சி தான் நீங்கள் அதில் சேர்க்கணும். கட்டி இல்லாமல் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக சூப்பில் போட்டிங்க அப்படின்னா கட்டி பிடிச்சிக்கும். இப்போ நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடணுங்க. கிளறி விட்டுட்டு
ஆல்மோஸ்ட் இது கொதிச்சு நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்தது அப்படின்னா நம்ம சூப் தயாராகிடும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொதுவாக சமையலில் உப்பு கடைசியாக சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக கீரை வகைகளுக்கு உப்பு கடைசியாக சேர்க்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு சூப் அவ்வளோதான். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு இன்னும் நல்லா திக்காக வேணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளவர் அதிகமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பை சர்வ் பண்ணிடலாம். தயாராகிடுச்சுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பை வந்து நீங்கள் வடிகட்டிட்டு சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படியே சர்வ் பண்ணலாம். இல்லாட்டி இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, வடிகட்டிட்டு அந்த வடிகட்டினதுக்கு அப்புறமா நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா, நம்ம போட்ட முருங்கைக்கீரை, இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு அது எல்லாமே மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த விழுதை இந்த நம்ம வடிகட்டின அந்த முருங்கைக்கீரையோட சூப்பில் கலந்துட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று லாஸ்ட்டாக மிளகுத்தூள் வேணுன்றவங்க, நல்லா காரசாரமாக வேணும் சூப் அப்படின்னா மிளகுத்தூள் தூவியும் சர்வ் பண்ணலாங்க. ரெய்னி சீசன் வரப்போகுது, அது இல்லாமல் இந்த கொரோனா டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியான சூப் செஞ்சு சாப்பிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.